நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த அவகோட்ரா என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 6.022 × 10⁻23 என்ற ஒரு எண்ணை கண்டுபிடித்தார் இல்லையா, மோல் கான்செப்டில் ஒரு எண்ணை சொன்னார். அவரை பற்றி பார்க்கலாம் ரைட்டா. அப்போ ஹீன்றது யாரை குறிக்கிறது, இந்த அவகோட்ராவை குறிக்கிறது. ஹீ இஸ் நோன், அவர் அறியப்பட்டார். இந்த அவகோட்ரா அறியப்பட்டார் எதற்காக வேண்டிய, ஃபார் த அவகோட்ராஸ் ஹைப்போதீசிஸ். ஹைப்போதீசிஸ்னால் அனுமானம்னு அர்த்தம், உத்தேசம்னு ஊகம்னு அர்த்தம். ஹைப்போதிசிஸ்னால் அனுமானம் பண்ணுறது ரைட்டா. அதாவது ஹீ இஸ் நோன், அவர் அறியப்பட்டார் எதற்காக வேண்டி, ஃபார் த அவகோட்ராஸ் ஹைப்போதிசிஸ். இந்த அவகோட்ரா அனுமானத்திற்காக வேண்டி, அனுமானம் அந்த எண்ணை அவர் கண்டுபிடித்தார். அதான் சொல்கிறான். 6.022 × 10⁻23 மோலோட கவுண்டிங்காக வேண்டி கண்டுபிடித்ததுக்காக வேண்டி, அதான் ஒரு அனுமானம். அதாவது ஹைப்போதிசிஸ்னு அனுமானம்னு சொல்லலாம், கருதுகோள்னு சொல்லலாம். அவர் கருதி இருக்கிறார், கருதினார் என்று சொல்லலாம். அவர் இந்த மாதிரி ஹீஸ் நோன்னா அவர் அறியப்பட்டார். எதற்காக வேண்டி அறியப்பட்டார்னா, ஃபார் அவகோட்ராஸ் ஹைப்போதிசிஸ். அவகோட்ரா, அவர் பேர் அவகோட்ரா. அவகோட்ரா ஹைப்போதிசிஸ், அவகோட்ரா அனுமானத்திற்காக வேண்டியோ அல்லது அவகோட்ரா கருதுகோளுக்காக வேண்டியோ அவர் அறியப்பட்டார் அப்படின்றான். In honor of his contribution, the number of fundamental particles in a mole of substance was named as Avogadro number. அப்படின்றான். இன் ஹானர்னா அவர் கௌரவிக்க வேண்டி, ஆஃப் ஹிஸ் கண்ட்ரிபியூஷன் அவர் பங்களிப்பு. இந்த மாதிரி மோலில் எவ்வளவு பார்ட்டிக்கிள் இருக்கிறது, எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது. ஒரு மோல் என்றது ஒரு குறிப்பிட்ட பகுதி. இப்போ 1 மோல் அப்படின்றது, இப்போ H2O ஒரு மோல் ரைட்டாக வச்சுக்கிறோமே. இல்லை அதேமாதிரி கார்பன்றது ஒரு மோல். அதுக்குள்ளே எவ்வளோ சப்ஸ்டன்ஸ், எவ்வளோ பொருட்கள் இருக்கிறது, எவ்வளோ பார்ட்டிக்கிள் இருக்கிறது, எவ்வளோ துகள்கள் இருக்கிறது என்பதை அறிவதற்கு இவர் கண்டுபிடிச்ச எண்ணு தான் அது 6.022 × 10⁻23 அர்த்தம். இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரிபியூஷன். அப்போ அவரோட பங்களிப்பின் மரியாதையாக, இன் ஹானர் மரியாதை ரைட்டா, ஆஃப் கண்ட்ரிபியூஷன் அவர் பங்கு வைத்தார். பங்களிப்பு செய்தார். இதை கண்டுபிடிக்க பங்களிப்புன்னு அவரோட நேரத்தை வேஸ்ட் பண்ணினார்னு, நேரத்தை பங்களிப்பு செய்தார்னு அர்த்தம். இன் ஹானர் ஆஃப்னா அவரின் புகழ், என்னது புகழ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கௌரவம்னு சொல்லுவாங்க. அதாவது அவரது பங்களிப்பின் கௌரவமாக சொல்லலாம். அதாவது கண்ட்ரிபியூஷன், இந்த கண்டுபிடிச்சதில் அவர்கள் பங்களிப்பு இருக்குது. அதனோட அதை கௌரவிப்பதற்காக, இன் ஹானர்னா அதை கௌரவம் செய்வதற்காக, அதாவது ஹிஸ் கண்ட்ரிபியூஷன் அவரோட பங்களிப்பை கௌரவிப்பதற்காக, என்னது த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ். நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்னா எண்ணிக்கை, அடிப்படை துகள்கள் ரைட்டா. பார்ட்டிகிள் அடிப்படை துகள்களின் எண்ணிக்கை எதில், இன் எ மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டா. ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் பொருள். அதாவது ஒரு மோல் என்ற ஒரு அளவீடு பொருளின் மோல் என்ற அளவீட்டில் உள்ள துகள்களின் அடிப்படை துகள்களின் எண்ணிக்கை ரைட்டா. மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றது பொருளின் ஒரு மோலுன்னு அர்த்தம். ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னால் மோல் என்ற பொருளின் என்னது எவ்வளோ பார்ட்டிக்கிள் இருக்கிறது என்பதை அறிவதற்கு, ஃபண்டமெண்டல் அடிப்படை பார்ட்டிக்கிள் எவ்வளோ இருப்பது என்பதை அறிவதற்காக அவரோட பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அப்படின்னு சொல்கிறான். இன் ஹானர் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரிபியூஷன் அவரோட பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக. என்ன பங்களிப்புனா, த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னா அடிப்படை துகள்களின் எண்ணிக்கை. இதில் இனிய மோல், ஒரு மோலில் உள்ள ஒரு பொருளின் மோலில் உள்ள மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருளின் மோலில் உள்ள ஒரு பொருள், அதில் உள்ள ஒரு மோலில் உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்களை அறிவதற்காக அவரோட பங்களிப்பு ரைட்டா. வாஸ் நேம்டுனா அவகோட்ரா நம்பர். அந்த எண்ணு எவ்வாறு அழைக்கப்படுகிறார், வாஸ் நேம்டு பெயரிடப்படுகிறது. அவர் அந்த எண்ணை கண்டுபிடிச்சார்ல, அதை சொல்கிறார், வாஸ் நேம்டு, அது பெயரிடப்படுகிறது. ஆஸ் அவகோட்ரா நம்பர் என்று அது பெயரிடப்படுகிறது. இப்போ எப்படி சொன்னோம்னா, ஒரு அடிப்படை துகள்கள், அதாவது அடிப்படை துகள்கள் ஒரு மோலில் ஒரு பொருளில் உள்ள ஒரு மோலில் உள்ள அடிப்படை துகள்களின் எண்ணிக்கையை எவ்வாறாக பெயரிடப்படுகிறது, அவகோட்ரா நம்பர் என்று பெயரிடப்படுகிறது. எதற்காக வேண்டினா அவரை கௌரவிக்கும், அவரோட உழைப்பை கௌரவிக்கும் ரைட், அவரோட பங்களிப்பு கண்டிப்பாக பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக. இருந்த போதிலும் அவகோட்ரா டிட் நாட் ப்ரிடிக்ட் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இன் ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் கேசஸ். அப்போ இருந்த போதிலும் அவகோட்ரா இந்த விஞ்ஞானி டிட் நாட் ப்ரிடிக்ட் கணிக்கவில்லை ரைட்டா. டிட் நாட்னா இல்லை, ப்ரிடிக்ட்னா கணிக்கவில்லை. எதை கணிக்கவில்லை, அவகோட்ரா இருந்த போதிலும் அவகோட்ரா என்ற விஞ்ஞானியானது
did not predict the number of particles in equal volumes of gas. அப்போ ஈக்குவல் வால்யூம்னா சம அளவில் உள்ள கேஸ். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் ஒரே மாதிரியான ப்ரெஷரில் சம அளவில் உள்ள கேஸில் உள்ள பார்ட்டிக்கிள் எண்ணிக்கை சமமாக இருக்கும் என்பதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. சம அளவில் உள்ள டெம்பரேச்சர் மற்றும் ப்ரெஷர், இந்த டெம்பரேச்சர் மற்றும் ப்ரெஷரில் உள்ள சம அளவில் உள்ள பல கேஸ்களில் உள்ள பார்ட்டிக்கிள்கள், ஒவ்வொரு கேஸில் உள்ள பார்ட்டிக்கிளின் எண்ணிக்கையானது ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் சொல்கிறான். இருந்த போதிலும் அவகோரா டிட் நாட் ப்ரிடிக்ட், அவகோரா ப்ரிடிக்ட் கணிக்கவில்லை. எதை கணிக்கவில்லை? த நம்பர் ஆஃப் பார்ட்டிக்கிள்ஸ்னால் துகள்களின் எண்ணிக்கையை அவர் கணிக்கவில்லை. எதில்? இன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேஸ். அப்படின்னா சம அளவில் உள்ள கேஸ் வாயுக்களில் உள்ள பார்ட்டிக்கிள், அதாவது துகள்களின் எண்ணிக்கையை அவர் கணிக்கவில்லை. ரைட்டா? சமமாக இருக்கும் என்பதை கணிக்கவில்லை. ரைட்டா? ஹிஸ் ஹைப்போதீசிஸ் அவரோட அனுமானம். ஆனால் அவர் எண்ணலை, அவர் கணிக்கலை. ஆனால் இருந்தாலும் அவரோட அனுமானம் என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ் ஹைப்போதீசிஸ்னால் அது அனுமானம் டிட் லீட்னு இழுத்து சென்றது டு த எவென்ச்சுவல் டிட்டர்மினேஷன் ஆஃப் த நம்பர் அப்படின்றான். எவென்ச்சுவல்னால் இறுதியான தீர்மானம், டிட்டர்மினேஷன் தீர்மானம். அவரோட அனுமானமானது அவரை கொண்டு சென்றது எதற்கு? இறுதியான தீர்மானம் எடுக்க, இறுதியான முடிவெடுக்க. ரைட்டா? சொல்லி இறுதியான டிட்டர்மினேஷன் தீர்மானம் அல்லது முடிவுன்னு வச்சுக்க, இறுதியான முடிவெடுக்க எதற்கு இழுத்து சென்றது? ஆஃப் நம்பர். இவ்வளோ நம்பர் தான் இருக்கும் என்பது நம்பர் ஆஃப் 6.022 × 10⁻23 என்று அப்படின்னு அர்த்தம். அதாவது மீனிங் என்னென்னா, அவர் சமமாக உள்ள கேஸில் உள்ள பார்ட்டிகளோட எண்ணிக்கையை அவர் அவர் ப்ரிடிக்ட் கணிக்கவில்லை, அவர் அளக்கவில்லை. அதாவது கணிக்கவில்லை, அளக்கல் ரெண்டு ஒன்று தான். அப்படி அளக்காமல் இருந்த போதிலும் அவரோட அனுமானம், அவரோட கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, சமமாக தானே இருக்கும்னு சொல்லுது. இந்த எண்ணுக்கு சமமாக தான் இருக்குன்னு சொல்லுது. ஹைப்போதீசிஸ்னா அவரோட அனுமானம் டிட் லீட்னு கொண்டு சென்றது எங்கே? எவென்ச்சுவல் இறுதியான முடிவெடுக்க, எவென்ச்சுவல் டிட்டர்மினேஷனாக எவென்ச்சுவல் தீர்மானம், இறுதியான தீர்மானம் எடுக்க ஆஃப் இந்த நம்பர் ஆஃப் 6.022 × 10⁻23. அப்போ இவ்வளோ எண்ணிக்கையில் தான் இது இருக்கும், சமமான கேஸ்ன்றது தீர்மானம் எடுக்க அது இழுத்து சென்றதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவரோட பேர் அதாவது ரோடெல்ஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் பேர் இன்னொரு சயின்டிஸ்ட்டு ரூடால்ஃபே கிளாசியஸ். அவர் இன்னொரு சயின்டிஸ்ட்டு, வேற ஒரு சயின்டிஸ்ட்டு. இவர் இறுதியாக தீர்மானம் எடுத்துட்டார், இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அவர் அதை ப்ரிடிக்ட் பண்ணல, அது என்னலை. ரைட்டா? ஆனால் அவர் ஊகமாக சொல்கிறார், சமமான கேஸ்லேயும் இது தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யார்? அவகோரா. ஆனால் அதை பின்னால் கண்டுபிடிச்சது யாருன்னா, அதாவது ரூடால்ஃப் கிளாசியஸ் என்ற ஒரு விஞ்ஞானி வித் இஸ் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ். கைனெட்டிக் தியரி என்னது? அதாவது இயக்கம் சொல்கிறோம், இயக்க கோட்பாடுகள். கைனெட்டிக் தியரி என்னது? இயக்க கோட்பாடுகள். வாயுக்களின் கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ்னால் இயக்க கோட்பாடுகள். வாயுக்களின் இயக்க கோட்பாடுகள் மூலமாக யார் கண்டுபிடிச்சாங்க? அதாவது ரூடால்ஃபே கிளாசியஸ் என்ற விஞ்ஞானி இதன் மூலமாக வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு மூலமாக என்ன பண்ணார்? புரவேடட் எவிடன்ஸ், இதுக்கு ஆதாரத்தை வழங்கினார். புரவேட்னா வழங்கினார், எவிடன்ஸ் ஆதாரத்தை வழங்கினார். ஃபார் அவகோரா விதிக்கு. அவகோரா விதி என்னது? ஏற்கனவே மோலில் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் கேஸில் சம வால்யூம் உள்ள கேஸ்லேயும் அவ்வளவு தான் இருக்கும் நம்பர், இதே நம்பர் தான் இருக்கும் என்பது அனுமானம் தான் பண்ணார். ஆனால் நிரூபிக்கலை. ஆனால் இவர் நிரூபிச்சிட்டார். யார்? அவரோட கோட்பாடை இங்கே நிரூபிச்சிட்டார். யார் நிரூபித்தது? யார் அப்படின்னா ரூடால்ஃபே கிளாசியஸ். நீ கேட்கலாம், ஹூ இஸ் ப்ரூவ்டு த ஈக்குவல் நம்பர் ஆஃப் அவகோரா நம்பர்ஸ் சேம் நம்பர் ஆஃப் வால்யூம்னு சொன்னால் இவர் தான். ரைட்டா? கோட்பாடு அவருது, ஆனால் நிரூபித்தது இவர். ரைட்டா? அப்போ இவரோட ஃபுல் நேம் என்ன? ஃபுல் நேம் இன் தமிழ். அந்த விஞ்ஞானியோட ஃபுல் நேம் என்ன? யார்? அவகோரா. அவர்னா ஹிஸ் ஃபுல் நேம் இஸ், அவரோட அந்த அவகோராவோட ஃபுல் நேம் என்ன தெரியுமா? முழு பெயர் அப்படின்பது லோரென்சோ. அதாவது அவரோட முழு பெயர் லோரென்சோ ரோமானோ அமோடியோ கார்லோ அவகோரா. ரைட்டா? இதுதான் அவரோட முழு பெயர். பார்த்துக்கோங்க.